ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு துவரம்பருப்பு புளிக்குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனோட கம்மியா வெந்தயம் சேர்த்துட்டு லைட்டா வறுத்ததுக்கப்புறம் 7, 8 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி நெறைய கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. துவரம்பருப்போட கலர் ரொம்ப கருப்பாகாத அளவுக்கு வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில மாத்திக்கோங்க. மாத்திட்டு இப்ப அதே சட்டியில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நெறைய பூண்டு, இது கூடவே 3 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையோட நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இது கூட 2 தக்காளி, கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி வதங்குற இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்க துவரம் பருப்பு கூட தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி நல்லா கரைச்சு சேர்த்துட்டு, அரைச்ச துவரம் பருப்பு பேஸ்ட் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து, உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. கலந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதி வரும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் தூவிட்டு, குழம்பு நல்லா திக்கானோனே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிங்கன்னா டேஸ்ட்டான துவரம் பருப்பு புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். இது மாரி நீங்களும் செஞ்சு பாருங்க.